ஐயா வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சிங்கப்பூர்ல நடந்த சோகமான ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். அதாவது சிங்கப்பூர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வாலிபர் வேலை பார்க்கும்போது மின்னல் தாக்கி உயிரிழந்ததா கடந்த வாரம் இணையத்துல வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. இது எப்படி நடந்துச்சு, இந்த மாதிரி நடக்காம எப்படி நம்மளை நாமே தற்காத்துக் கொள்வது, தமிழ்நாட்டுல எந்த இடத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க அதை எப்படின்னு பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிறது கனவு லட்சியமாகவே இருக்கும். ஆனா இந்த ஆண்களோட நிலைமை ஒரு பாவப்பட்ட ஜென்மமாகவே தான் நான் பார்க்குறேன், இன்க்ளூடிங் அதாவது என்னையை சேர்த்து தான். ஏன்னு கேட்டா, நமக்கு ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா அதை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம ஒரு வீடு வாசல் கட்டி லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு கடல் கடந்து நாடு கடந்து வேலைக்கு வர்றோம். அதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சிங்கப்பூர்ல மலேசியாவில் வெளிநாட்டில் இருக்கா அப்படின்னு. ஆனா இங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு வெளியில நாங்க சொல்றது இல்லை. அந்த மாதிரி தான் தன்னுடைய அக்காவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நம்ம வீடு வாசலை கட்டி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு செந்தூரான் அப்படிங்கிற இளைஞர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு வர்றாரு. கடந்த திங்கட்கிழமை 17ஆம் தேதி எப்போதும் போல நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில வேலைக்கு போறாரு. ஆனா அன்னைக்கு கடுமையான மழையும் கூட. இந்தியாவில் உள்ள செய்திகள் மின்னல் தாக்கி உயிரிழந்தா சொல்றாங்க. ஆனா சிங்கப்பூர் செய்திகள்ல உயரத்திலிருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்துல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த துயர சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டா, புக்கிபத்தோ வெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தெங்கா அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் நடந்துச்சு. ஆனா அவரோட இறப்பு செய்தியை கேட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியும் மனவேதனையும் இது ஏற்படுத்தியிருக்கு. அதாவது இந்த செய்தியை கேட்ட நமக்கே ஒரு நிமிஷம் அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்துச்சு. என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்க தோணுது. நம்ம புள்ள வெளிநாட்டுக்கு போய் 4 காசு சம்பாரிச்சு நல்லா இருக்கும்னு தானே அனுப்பி வச்சோம். இந்த மாதிரி நம்ம பிள்ளைய பறி கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரே அழுவுறலா கேட்டதா அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது இந்த செந்தூரான் அப்படிங்கிற இளைஞர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பக்கத்துல உள்ள வடகாடு சேர்வைக்காரன் பட்டி தான் இவரோட சொந்த ஊர். அதாவது அப்பா மதியழகன் கூலி தொழிலாளி, அம்மா சகுந்தலா. இந்த இருவருக்கும் செந்தூரான் அப்படிங்கிற ஒரு இளைஞரும் வினிதா என்கிற ஒரு மகனும் இருக்கிறாங்க. வினிதா அப்படிங்கிறவங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் செவிலியர் படிப்பை முடிச்சுட்டு துபாயில போயிட்டு செவிலியரா வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி சொந்த ஊருக்கு வீட்டில் இருப்பதா சொல்றாங்க. ஒரு 11 மாசத்துக்கு முன்னாடி தான் 25 வயசான செந்தூரான் அப்படிங்கிற இளைஞர் தன்னுடைய அக்காவுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும், நம்ம ஒரு வீடு வாசலை கட்டி நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சிங்கப்பூருக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனிக்கு வர்றாரு. திங்கட்கிழமை 17ஆம் தேதி ஒரு கடுமையான மழையும் கூட வெளியில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு மேல் தளத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து சம்பவ இடத்துல இறந்ததா சிங்கப்பூர் செய்தியான தமிழ் முரசு சொல்றாங்க. இந்த செய்தியை கேட்ட உடனே ரொம்ப மன உளைச்சல் ஆகிப்போச்சு. இந்த செந்தூரான் அப்படிங்கிற இளைஞருக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இனிமே இந்த மாதிரியான சம்பவத்தால் ஒரு உயிர் கூட போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான விபத்துகள் நடக்காமல் எப்படி நம்மளை தற்காத்து கொள்வதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால தான் சிங்கப்பூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் இடமா இருந்தாலும் சரி அல்லது வீடாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே இடி தாங்கி வச்சுருப்பாங்க. அதுகெல்லாம் தாண்டி தான் ஒரு சில நேரம் இந்த மாதிரி விபத்துகள் நடக்கதா சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் மழையில் நீங்கள் வேலை பார்க்கும்போது ஒரு சில மெயின்கோளில், அதாவது எல்லா மெயின்கோள்லையுமே மழை பெய்யும் போது யாரும் வேலை பார்க்காதீங்க. அப்படி மழை வர்ற மாதிரி இருந்தாலோ மழை வந்தாலோ உடனே வாட்ஸ்அப் குரூப்பில், அதாவது அந்த கம்பெனியில்
உள்ள அனைத்து சூப்பர்வைசர்களும் இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து தகவலை தெரிவிச்சிருவாங்க. அதாவது நீங்கள் மேல் தளத்திலேயோ எம்சிபி கொண்டோலா அந்த மாதிரியான மெஷின்களில் நீங்கள் வேலை பார்க்கும்போது மழை வந்துச்சுன்னா உடனே இறங்க சொல்லிடுவாங்க மெயின் கோனில். அந்த மாதிரி ஒருவேளை மழை தூரிக்கிட்டு இருக்கா, மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னா எம்சிபி கொண்டோலாவில் இருக்கீங்களா, உடனே இங்கே கீழே இறங்கிருங்க. ஏன்னு கேட்டால் மழை பெய்யும் போது அந்த ஒயரில் வந்து தண்ணி பட்டு ட்ரிப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மழை பெய்யும் போது மின்னல், இடி இந்த மாதிரியான சம்பவங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பாக இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்க கம்பெனில யாரும் இந்த மாதிரி வேலை பார்க்க சொல்றாங்களா, அதாவது மழை வரும்போது வேலை பார்க்க சொல்றாங்களா, நீங்க அவங்களுக்கு எடுத்துரைச்சு மழை வருது ட்ரிப் ஆனாலும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழே இறங்குறது பெட்டர். ஒருவேளை நீங்க மழை பெய்யும் போது மேல் தளத்துல வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதாவது ஒரு கருப்பு பை ரப்பீஸ் பேக்கை வந்து உடம்புல மாட்டிக்கிட்டு நீங்க வேலை பார்ப்பீங்க. இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது இடி மின்னல் தாக்கி உயிரிழக்கிறதுக்கு வழிவகை செய்யும். அதனால மழை பெய்யும் போது தயவு செஞ்சு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போறதுதான் பெட்டர். அந்த மாதிரி பாதுகாப்பான இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரியான இடி மின்னல்கள் ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படாம பாதுகாப்பாக இருப்பதற்கு இது வழிவகை செய்யும் அப்படின்னு நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உயரத்தில் மழை வந்தாலும் சரி, மழை வல்லாட்டினாலும் சரி, உயரமான இடத்துல நீங்கள் எப்போ வேலைக்கு போனாலும் தயவு செஞ்சு சேஃப்டி ஹார்னஸ் போட்டுக்குங்க. அதாவது பாடி ஹார்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹார்னஸை அவசியம் போட்டு, உயரம் கம்மியாக இருந்துச்சுன்னா SRL அப்படின்னு சொல்லக்கூடிய சேஃப்டி ஹார்னஸ் ஹூக் பண்ணக்கூடிய அந்த டிவைஸை நீங்கள் அவசியம் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் வேலை பார்க்குறது ரொம்ப உயரமான இடம் அப்படின்னா சேஃப்டி ஹார்னஸ் போட்டு அவசியம் ஹூக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹூக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மழை பெய்யும் போதோ அல்லது உயரமான இடத்துல வேலை பார்க்கும் போதோ நீங்கள் தவறி கீழே விழுந்தாலும் உங்களை பாதுகாப்பதற்கு இது வழிவகை செய்யும். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எம்சிபி கொண்டோலா இந்த மாதிரி மிஷினில், அதாவது இந்த மாதிரி டிவைஸில் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி அவசியம் சேஃப்டி ஹார்னஸ், எந்த ஒரு ஃபால்ட்டு இல்லாத, அதாவது டேமேஜ் இல்லாத சேஃப்டி ஹார்னஸை போட்டுக்குங்க. எக்ஸ்பைரி ஆனதாக இருக்கக்கூடாது, நல்ல குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஹார்னஸை போட்டுக்குங்க. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூருக்கு புதுசாக வர்றாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்திகளை அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதாவது உயரமான இடத்துக்கு உங்களுடைய சூப்பர்வைசர் வேலைக்கு போச்சுறாரு அப்படின்னா உங்களுக்கு உடனே ஞாபகத்தில் வர வேண்டியது என்ன அப்படின்னா, மெயினாக சேஃப்டி ஹார்னஸ் போட்டுக்கணும். சேஃப்டி ஹார்னஸ் போடுறதோட மட்டும் இல்லாமல் அவசியம் பாதுகாப்பான இடத்துல வந்து ஹூக் பண்ணணும். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் உயரத்தில் வேலை பார்க்குறேன், சேஃப்டி ஹார்னஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. சேஃப்டி ஹார்னஸ் போடுறது பெரிய விஷயம் இல்லை, அவசியம் அது பாதுகாப்பான இடத்துல வந்து ஹூக் பண்ணணும். நம்ம ஹூக் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம ஒரு வேளை கீழே விழுகும் போது அது கரெக்டாக கேட்ச் பண்ணுமா, நம்மளை தாங்குமா அப்படின்லாம் செக் பண்ணிக்கணும். தெரியலன்னா உங்களுடைய சூப்பர்வைசரை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்சிபி அல்லது கொண்டோலா இந்த மாதிரி இயந்திரம் மூலம் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவசியம் சேஃப்டி ஹார்னஸ் போட்டு ஹூக் பண்ணிக்கங்க. சேஃப்டி ஹார்னஸ் போடுறதுக்கு முன்னாடி அது நல்ல குட் கண்டிஷனில் இருக்கா அல்லது எக்ஸ்பைரி ஆகாமல் இருக்கா, நல்ல ஹார்னஸா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி ஹார்னஸை போட்டு எங்கே ஹூக் பண்ணணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஹூக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களுடைய சேஃப்டி சூப்பர்வைசரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற மூலமாக நம்மளை நாமே பாதுகாக்க முடியும். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர்லையோ அல்லது மற்ற கண்ட்ரிகள்லையோ வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இனிமேலும் ஒரு உயிர் கூட இந்த மாதிரி விபத்துகள்னால போகக்கூடாது அப்படின்னு நம்ம உறுதிமொழி எடுத்துக்குவோம். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான புது புது அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.